வணக்கம் நண்பர்களே. 2026 வைகாசி மாத கிரக அமைப்புகளின்படி கும்பராசிக்கான பலன்கள். கும்பராசிக்கு இந்த மாதம் ராசி தான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்காங்க. ராசியில் ராகுடைய சேர்க்கை இருக்கும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சம்பகாலமாக இருந்து வந்த கூட்டு கிரக அமைப்புகள் முழுவதுமாக விலகிடுச்சு. அதனால் கும்பராசிக்காரங்க இந்த மாதம் கடந்த 2-3 மாதங்களாக இருந்து வந்த மன குழப்பங்கள், சோர்வுகள், டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் இது எல்லாத்திலும் இந்த விடுதலை பெற்று ஒரு நிம்மதியான நிலைகளை பார்த்து வருவாங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அவசரப்பட செய்வாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாகவே டீல் பண்ணுங்கள். உங்களையே அறியாமல் நீங்களே எல்லாம் எடுத்தவங்க ஊற்றோன்னு அவசரமாக முடிவெடுத்து செய்ய ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. பேச்சுவார்த்தைகளில் நிதானம் இருக்கும். சமாளிப்பு தன்மையும் பெற்று வருவீங்க. புதிய விஷயங்கள், காரியங்களால் நன்மை என்பதும் இருக்கும். தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சில புதிய அணுகுமுறைகளை கையாளுவீங்க. நீண்ட நாட்களாக செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்களை முயற்சி செஞ்சு அதை முடிக்க பார்ப்பீங்க. குறிப்பாக அசாதாரணமான விஷயங்கள்லாம் ரொம்பவுமே சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய நிலைகள் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உண்டு. முயற்சியால் எதையும் முடிக்க முடியும் அப்படிங்கிறத முழுமையாக நம்பி காரியத்தில் இறங்கி வருவீங்க. அது உங்களுக்கு சாதகமாக அமையும் செய்யும். ஸோ தொழில் வேதி உத்தியோக ரீதியாக இந்த மாதிரியான சில உத்வேகம் தரக்கூடிய விஷயங்களை இந்த மாதம் பார்த்துக்கிட்டு வருவீங்க. காரிய சிறப்புகள் உண்டு. அதுக்கு இந்த இனமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் அமையலாம். இதுலேயும் ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கும். பட் ஸ்டில் முன்னாடி சொன்ன அதே விஷயங்கள் தான். கோபத்தையும், டென்ஷன், அவசரம் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. அதாவது உங்களை அறியாமலே சில விஷயங்கள், காரியங்களை கொஞ்சம் அவசரமாகவே எல்லாத்தையும் டீல் பண்ணுவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லா விஷயங்களும் சாதகமாகவே இருக்குது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல முறையில் கை கொடுத்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் பொருள் வரவுகள் அப்படிங்கிறதும் இருக்கும். இன்னொரு பக்கம் சுப செலவுகள் அப்படிங்கிறதும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ வரவு செலவுகள் ஈக்குவலாக இருக்குது. கணக்கு வழக்கு வச்சு கச்சிதமாக செயல்பட்டு வாங்க. நன்மைகள் உண்டு. பெரிய அளவில் பொருளாதார சுமைகள் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இருக்காது. கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. அதனால் வரவு செலவுகளை கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் தான். பட் இருந்தாலும் நன்மைகள் என்பது உண்டு. முயற்சியாளர் நன்மைகளை பார்த்துட்டு வருவீங்க. அதுக்கு இந்த வாகன ரீதியான மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். நிலவரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சில ஆதாயம் தரக்கூடிய அமைப்புகள் என்பது உண்டு. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த டென்ஷனான விஷயங்கள் எல்லாமே குறைந்து ஒரு மன அமைதி தரக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு வருவீங்க. ஓயாமல் கூச்சல் குழப்பமாக இருந்து வந்த நிலைகளில் இப்போது எல்லாமே சைலண்ட் ஆகி ரொம்ப அமைதியாக இருக்கே அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி குடும்ப விஷயங்கள், காரியங்கள் ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. குறிப்பாக எல்லாமே ஒரு சாதகமான நிலைகள் இருக்கும். குடும்ப உறவுகளும் கொஞ்சம் ஒத்துழைப்போடு செயல்பட்டு வருவாங்க. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமாகவே இருக்குது. இது சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வகையில் நன்மை தரக்கூடிய விஷயங்களே இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி, வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு நல்ல நன்மை தரக்கூடிய விஷயங்களாக அமையுது. குறிப்பாக மாணவர்களுக்கு உங்களுடைய கல்வி, வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மதிப்பு, மரியாதை போன்ற விஷயங்கள் உயரக்கூடிய அமைப்புகளை பார்க்கலாம். அதனால் அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும்போது சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஓவராலாக கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எல்லா வகையிலுமே ஒரு சாதகமான நிலைகள் இருக்குது. காரியத்தில் மட்டும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட்டு வாங்க. நன்மை உண்டு. நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன்.